கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ஏசாயா 60:2 பார்க்குறோம். இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணாராம், இந்த உலகத்தில் எல்லா பாவங்கள் பெருகி கொண்டு இருக்குது, சாபங்கள் பெருகி கொண்டு இருக்குது. பூமியின் மேலே என்ன பண்ணப்பட்டிருக்குது, இருள்கள் சூழ்ந்திருக்குது. ஜனங்கள் மேலே உலக இச்சைகள், உலக பாவங்கள், தன் போன எண்ணத்துக்கு போல வாழ்கிறார்கள், கஷ்டப்படுறாங்க, வியாதியோடு வருது. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளோதான் வியாதி வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் உன்மேல பிரகாசிக்க பண்ணுவேன், உன்மேல உதிக்க பண்ணுவேன், உனக்கான ஆசீர்வாதங்கள் தருவேன், உனக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்றாரு. இந்த நாள் புதுசாக யாரும் சகோதரிகளை நீங்கள் கேட்பீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இருள்கள் பூமிகள் சூழ்ந்தாலும், காரில் ஜனங்களை மூடினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், உன்மேல் நான் மகிமை பிரகாசிக்க பண்ணுவேன். நீ என்ன நாமத்தினால் நீ அறிந்து கொண்டேனா, எனக்காக நீ வைராகமாக வாழும்போது, உன் மனம் திரும்பும் போது, பாவத்திலேருந்து உலக ஆசையிலேருந்து நீ மனம் திரும்பும் போது உனக்கு வருகிற எல்லா கஷ்டங்களும் நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். இந்த நாள் நீங்கள் கேட்பீங்களா? ஆண்டவர் உங்களோட என்ன பண்ண, உங்களோட இருதயத்தை டச் பண்ணுறாரு, உங்கள் மனதை டச் பண்ணுறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவருக்காக வைராக்கியமாக உங்களோட பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்களோட வாழ்க்கையை எல்லாம் மாற்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட மகிமையாக காண பண்ணுவார். அந்த மகிமை எங்கிருந்து வரும்? சபைக்கு வந்தா, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் போது வரும். நீங்கள் புதுசாக கேட்பீங்களா, நாங்கள் எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுகிறீங்க, மற்றவங்க இடத்துல எப்படி ஷேர் பண்ணுறீங்க உங்களோட கஷ்டத்தை, அதே போல் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை மகிமையாக மாற்றுவார். இதனால் புதுசாக கேட்ட உடனே நீங்கள் உடனே ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்து வராங்க. ஆமென். God bless you. Praise the Lord.